எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 26 வயசு அன்எம்ப்ளாய்ட் கிராஜுவேட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆள் வந்து திருடி இருக்காரு. அதாவது ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெங்களூரில் வேல்யூபிள்ஸ் நிறைய வந்து திருடி இருக்காரு. அவர் வந்து அவரோட சிஸ்டரோட தான் தங்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. சீமந்த் குமார் சிங் கமிஷனர் அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெங்களூரில் இந்த அரெஸ்ட்டு வந்து அவர் அரெஸ்ட் ஆனவர் பேர் என்னென்னா நிதிஷ் சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஜிஎம் இன்ஃபினைட்டி சிட்டி டவுன் எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து ஃபேஸ் 2ல் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. சிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸு அவங்க வந்து 15.79 கிராம் ஆஃப் டைமண்ட் ஜுவல்லரி எடுத்திருக்காங்க. அப்புறம் 621 கிராம் ஆஃப் கோல்டு எடுத்திருக்காங்க ஆர்னமெண்ட்ஸு. அப்புறம் வந்து 56.2 கிராம் ஆஃப் சில்வர் எடுத்திருக்காங்க. கையில் வந்து 28,000 கேஷும் எடுத்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து சில்வரு, டைமண்டு, கோல்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி பார்த்தா வந்து கிட்டத்தட்ட 60.46 லேக்ஸ் வருது மொத்தம் அதோட ஒர்த்து வேல்யூ. போலீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திருட்டு வந்து எப்படி தெரிய வந்திருக்குன்னா, அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு வீடு மட்டும் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து டோர் வந்து உடஞ்சி கிடந்திருக்கு. அப்போ தான் வந்து அவருக்கு வந்து யாரோட வந்து சுரேஷ் ஐயர் அப்படிங்கிறவரோட வீடு அது. அவருக்கு 62 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ஏதோ ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு, அது காலேஜாக என்னென்னு போடல, ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க டேராடூனில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபஸரோட வீடு வந்து பல நாட்களாக வந்து லாக் பண்ணியே இருந்திருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒய்ஃபும் அவரும் வந்து டேராடூன்லேயே இருந்தனால வந்து அக்கேஷ்னலாக தான் பெங்களூருக்கு விசிட் பண்ண வருவாங்களாம். அப்புறம் அதாவது லாஸ்ட் மந்த் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஐயரோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. இந்த மாதிரி நெய்பருக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களோட வீட்டோட முன்னாடி டோர் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு. அவங்க இமீடியட்டாக அவங்களோட ரிலேஷன் அதான் நெஃப்யூ வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க, என்ன ஆயிருக்கு டேமேஜ் அதை அசஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்துருக்காங்க. அந்த வேல்யூபிள்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இவங்ககிட்ட. உடனே வந்து அவங்க நெஃப்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு உடனே வந்து கம்ப்ளைண்ட் உடனே வந்து அந்த ஹெப்பா கொடி அப்படிங்கிற போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சுப்பு பற்றி சஸ்பெக்ட் பண்ணாங்கள்ல அவங்கள பற்றி அவங்களோட சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க அட்ஜசன்ட் பிளாக்கில் தான் இருந்திருக்காங்க. ப்ரொஃபஸரோட வந்து வீட்டை வந்து ரெகுலராக வந்து அதை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ரூட்டீனாக வந்து எப்போ வராங்க, எப்போ போகிறாங்க, எப்போ யாருமே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அந்த காம்ப்ளெக்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஒரு ஆள் வந்து டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸோட சஸ்பீஷியஸாக அங்கேயும் இங்கேயும் வந்து வேறு ஃப்ளாட்ஸுக்கு வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்புறம் வந்து அவன் தான் வந்து சுப்புங்கிறது அப்புறம் திரும்பி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க. சுப்பு வந்து கேட்டதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, சுப்புவோட வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து டோர் பெல் அடிக்கிறது. டோர் பெல் அடித்தா இப்போ யாராவது வெளியில் வராங்க ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா தெரியாமல் சாரி நான் தெரியாமல் பெல் அழுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறது. சப்போஸ் யாருமே இல்லை அப்படின்னா வந்து அது வந்து சர்ச் பண்ணுறது, எங்கேயாவது கீ வச்சுருக்காங்களா, ஷூவில் வச்சுருக்காங்களா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஹைடிங் ஸ்பாட்ஸ் வேறு எங்கேயாவது வச்சுருக்காங்களா ஃப்ளவர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கான்னு பார்க்குறது. அப்படியும் கிடைக்காட்டி அந்த இதை வந்து சாவியே இல்லாமல் அந்த அயர்ன் ராடை வச்சு அதை அடித்து அந்த டோரை வந்து உடைக்கிறது. இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவனை வந்து தடுத்து போலீஸ் வந்து கேட்டதுக்கு அவன் வந்து தன்னோட என்னெல்லாம் அங்கே திருட்டு பண்ணதை வந்து அவன் வந்து ஒத்துக்கிட்டான், கன்ஃபஸ் பண்ணிட்டான். அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நான் இனியும் 2-3 இதில் வந்து அவன் வந்து அந்த மாதிரி தெஃப்டெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் வந்து அதை சொல்லியிருக்கான் அவன். இது வந்து இனியும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. அதை மீதி 2-3 தெஃப்டையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்து வேறு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் பண்ணியிருக்கான், ஜூன் 22 வாக்கில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அந்த பொருட்கள்லாம் ரிட்ரீவ் பண்ணிட்டாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல, பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்மளை யாராவது வந்து ஸ்டாக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் சொல்லிட்டு போகிறது நல்லது. நம்ம அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our